சிவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வந்து டிஃபன் சாப்பிடு. மணி 10 வந்து சாப்பிடு சிவா. எனக்கு வேண்டாம் டீச்சர், நீங்க போய் சாப்பிடுங்க. ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ற? எல்லாம் உன்னாலதான். எவனோ போய் எவன் மேலயோ கை வச்சா உனக்கு என்ன? லதா ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு இருக்கு. ஏன் பாதியிலேயே நிறுத்திட்ட? சொல்லு சிவா. ராஜா அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டா அதனால தகராறு பண்ண. நான் நம்ப மாட்டேன். நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற. இத பாரு, என் மேல நீ உண்மையிலேயே மரியாதை வச்சிருந்தா சொல்லு, இல்லனா வேண்டாம். டீச்சர், நீங்க கேட்கறதுனால தான் நான் சொல்றேன். என் மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சிடணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல. தயவு செய்து இந்த விஷயத்த லதா கிட்ட கேட்டுறாதீங்க. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே போகட்டும். இப்போ எனக்கு லதாக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அங்கிள், ஒரு கதை சொல்லுங்க அங்கிள். சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க, ஒரு கதை சொல்லுங்க. லதா, நான் பண்ணது தப்புதான். உனக்கே தெரியும், நான் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அக்காவும் மச்சான் இருந்தாங்களோடைய அவங்களுக்கு என் மேல பந்தமோ பாசமோ கிடையாது. நம்ம 2 பேரும் காதலிச்சப்பவே நினைச்சேன், நான் உனக்கு அருகதை இல்லாதவன்னு சொல்லணும். ஆனா வயசு அப்படி சொல்லவில்லை. எல்லாம் அந்த ஜோசிகாரன் பண்ணது. அவன் தான் சொன்னா, நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு வலது நெஞ்சில் ஒரு மச்சம் இருக்கும், அப்படி இருந்துட்டா நீ ஃபாரின் போவ, பயங்கரமா பணமெல்லாம் சம்பாதிப்பானு. நானும் அதை நம்பி மடத்தனமா அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். சத்தியமா தப்பான எண்ணத்தோட இல்ல. இந்த வேஷம் கூட சோத்து பிரச்சனை தான். ஆனா வறுமைனா என்னன்னே தெரியாம வளர்ந்த உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். அப்ப இந்த வேலை இல்ல லதா, உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறதும் வரதும், உன்னை தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இருக்கிற இதே ஃபீலிங்ஸ் தான் உனக்கு இருக்கும். அதனால நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ப்ளீஸ். நீங்க ஊருக்கு போனா தாராளமா போலாம். அதுக்காக என்ன ஒண்ணு காரணம் காட்டிட்டு போக வேண்டாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பழைய லதா இல்ல. அதான் ஒரு நிமிஷம். நீ வேணும்னா பழைய லதாவா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்ன பழைய சிவாதான். நீ கூட பேசாட்டி பரவாயில்ல. ஆனா நாம பழகின அந்த இனிமையான நாட்கள் நினைச்சிட்டு நான் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன். என்ன வர வர கிளாமர் ஏறிட்டே இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. துபாயில இதை கேள்விப்பட்டனே. என் கவர்ச்சி கடவுள் தாண்டிடுச்சு. ஆமா, என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? டீச்சருக்கு லெட்டர் கிட்ட போடலையா? லெட்டர் போட்டிருந்தேன், ஆனா எப்ப வரேன்னு தகவல் கொடுக்கல. எல்லாம் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். போகும்போது அவளை கூட்டிட்டு போறேன். அப்ப பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, அப்படியே இருக்கீங்க. இல்லக்கா, கொஞ்சம் அழைச்சிருக்காரு. என்னங்க அப்படி சொல்றீங்க? வஞ்சகெல்லாம் பெருத்திருக்க, எல்லாம் துபாய் சாப்பாடு தான். அது என்னவோ, இப்பதான் பாக்குறதுக்கு அழகா கிளாமரா இருக்கீங்க. வித்தியாசம் தெரியுது. ஐயோ, வந்த காலையே நிக்கிறீங்களே தம்பி. வந்த காலையா? இது வேற காலுங்க. ஐயோ, அதே தமாஷா, அதே தமாஷா. சரி சரி, டீச்சர் வர வரைக்கும் நம்ம வீட்டுல இருங்க. வாங்க, நீ போய் டீச்சர்ட்ட அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வா.
நான் அங்க போனா அவன் வந்து அதுவும் சரிதான். டீச்சர இவன் போய் கூப்பிட்டான்னா அவனுக்கு கோபம் சர்ன்னு வந்துரும். அவனா யாரது? அது வந்து வாங்க நமக்கு ஏன் பொல்லாப்பு? நம்ம சொல்லலைன்னா சரியா போயிடுமா? சொல்றதா கரெக்ட். நீங்க சும்மா இருங்களேன். தேவையில்லாத விஷயத்துல நீங்க ஏன் பேசுறீங்க? நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணு சொல்லலையே. எனக்கு என்ன, டீச்சர் ஆச்சு, அவ புருஷனாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஒண்ணும் பெரிய என்ன நீ சொல்லவும் மாட்டேங்கிற, சொல்லவும் விட மாட்டேங்கிற. வாங்க தம்பி, வாங்க வாங்க. தேங்க்யூ தம்பி. இந்த காலையில இருக்கிற நாங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு லெட்டர் போடலாம்னு இருந்தோம். நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? துபாயில இருந்து பொண்டாட்டிய பாக்கணும், புள்ளைய பாக்கணும் இப்பதான் வந்திருக்காரு. வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடணுமா? அதானே. அதுக்காக ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டோம். நடந்தது சொல்லலைன்னா நாளைக்கு நம்மள கேட்பாங்க. அதுவும் சரிதான். கரெக்ட் தம்பி. இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளைங்க தான். இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாத்திலையும் பெண்ணுங்களுடைய பெருமையைத்தான் எழுதினேன். ஆனா இன்னில இருந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன். உடனடியா வாலிபனை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுத போறேன். அந்த மாதிரி கதை எழுத நான் விட மாட்டேன். டீச்சர் ஒண்ணு இவரை ஏமாத்தல. என்னென்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷ குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான். சரி, அதை விட ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஆயிட்டா. அதுக்கப்புறமும் எங்கிருந்தோ வந்த ஒரு கூர்காவை கதின்னு அலைஞ்சான்னா கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? கூர்க்காவா? என் பொண்டாட்டி நிர்மலாவா? நீங்க சொல்றதா உண்மையா? தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. தப்பு உங்க பொண்டாட்டி மேல இல்ல, நிச்சயமா அந்த கூர்க்கா மேலதான். ஏன்னா புதுசா வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணையே அவன் கை வச்சுட்டானா பாத்துங்களேன். தம்பி, மீன் நீந்தறதுக்கு ஆத்த விட முக்கியம் தண்ணி தான். தண்ணி அரேபியால இருக்கும் போது மீனால என்ன பண்ண முடியும்? பாவம், கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டியதானே. மீன் ஜாதியே அப்படித்தான். ஐயோ, எழுதும் போது இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது. இது பாருங்க, பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க. தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும். தம்பி ஏற்கனவே கோவக்காரரு. எனக்கு எப்ப வந்தீங்க? ஏய், என்னடி? காலனிக்கு புதுசா வந்த குருக்கா நீதானா? ஆமா சார். சும்மா என் குழந்தைய கீழே விடு. உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு? வெட்டிடலாமா? ராம்சிங், இன்னொரு அருவா எடுத்துட்டு வா. ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம். இப்படி எல்லாம் நான் பேசுவேன் நீங்க எதிர்பார்க்கல. பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க. என்ன சுண்டக்கா? அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். கொஞ்சம் இன்னொரு எப்படி புருஷன் வெளியூர் போயிட்டா அவளும் பாவம் பொண்ணுதானே, அவளுக்கும் ஆசை பாசங்கள் இருக்காதான் தானே கேட்டீங்க? ஆசையை விட பாசம் தாங்க பெருசு. பாசத்துக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆசை கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ரெண்டு பேரும் கட்டுல ஒன்னா கட்டி பிடிச்சு படுக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. எல்லாரும் உங்களை மாதிரி அலைஞ்சாலும் நினைக்கிறீங்களா? கற்பனை கதாசிரியர் நிறுத்திய கள்ளக்கடத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான படியா? ஃபைட்டிங் தெரியுமா? இடிச்சிடும். நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அது? ஏயா, உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அது என்ன தலைப்பு? காலனியில் ஒரு கந்தரவ காதலியா? எஸ். என்ன எஸ்?
படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா, படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாது என்ன? அண்ணே படங்கண்ணே மாட்டீங்கன்னா இங்க நீதான் ஆம்பளை. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை செட்டப் பண்ண பார்த்தேன். ஏண்டா யோ கதை இங்க வாயா. இவர் பொண்ணு பாரதி தானே நீ லவ் பண்ற, அப்புறம் என்ன லத்தா மேல உனக்கு சபலமா? நீ என்ன பெரிய ஆண் அழகுனா? இனிமே இந்த பொண்ணையாவது பார்த்து உன் வாய் பெர்மனன்ட் அப்படி ஆயிடும் தெரியல. ஜாக்கிரதை பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க. லதா யாரு தெரியுமா? இவரை உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். ராம்சிங் ஒரு நேபாளியோ குர்காவோ அல்ல. உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழர். பேரு சிவராமன். சைலன்ஸ். எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கெட் அவுட். போடா. சார் போட்டு மாட்டு. போலாமா? சி போய போயன. டீச்சரு ஆய் பாப்பா. எப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டேன்னா? நல்ல கலக்குனீங்க, நான் பயந்தே போயிட்டேன். லெட்டர் மூலமா இவதான் எல்லா விஷயத்தையும் எழுதினா. அப்படியே ஆடி போயிட்டல. அவருக்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன். அவரே நாசுக்கா திரும்பிக்குவாரு. டீச்சருமா 2 வருஷம் ஆச்சு பாடெல்லாம் படிச்சு. என்னது? அதான் அந்த ABCF. டீச்சரம்மா கதவை தொடடி. ஓடி. அட ரொம்ப. ஏய் பாப்பா. राम सिंह जी जी अंदर आओ भाई. क्या आड़ा उड़ला वाया ना.